சமுதாயத்துல சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்மளோட சமுதாயத்துக்கே ஒரு முதுகெலும்பா இருக்குங்க. ஏன்னா அவங்க நல்ல திறமையானவங்க, உழைக்க தெரிஞ்சவங்க, எதுலையுமே ஒழுங்கு இல்லாம இருக்க மாட்டாங்க. எல்லாத்துலயுமே ஒழுங்கா பொறுப்பா அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல உழைப்புக்கு பேர் போனவங்களே யாருன்னு பார்த்தா அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே அதே இன்கமே தான் இருக்கும். அதே இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு வருவாங்க. அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க. இதுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கறதுல எதுவுமே காரணம் கிடையாதுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனப்பான்மை தாங்க. அந்த மனப்பான்மையின் காரணமா தான் அவங்களுக்குனால அந்த லைஃப் ஸ்டைல் விட்டு வெளியே வர முடிய மாட்டேங்குது. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ecovariant.com அப்படின்னு ஒரு ஆர்கானிக் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் அப்க்கு ஆர்கானிக் சோப்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன பிராண்ட் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா குப்பைமேனி, முல்தானி மெட்டி, ரெட் சாண்டில் இருக்கு. அதுக்கப்புறம் ஆலோவேரா அண்ட் சார்கோ ஆர்கானிக் சோப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி விசிட் பண்ணி பாருங்க வெப்சைட். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கையோட பர்ச்சேஸும் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாதுகாப்புக்காக ஓட வேண்டியதுங்க. அந்த வளர்ச்சி மனநிலை அதை பத்தி நினைச்சே பார்க்க வேண்டியது இல்ல. இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எப்ப பார்த்தாலும் யார் மிடில் கிளாஸ் வாயில அம்மா அப்பா இருந்தாலும் சரி அவங்களோட குழந்தைங்க கிட்ட தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத, சேஃபா இரு, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத, சேஃபா இரு, உனக்கு எதுக்கு அந்த வேலை, நீ உண்டும் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 அட்வைஸ் எல்லாமே நம்ம காதுபட கேட்டுப்போங்க. அந்த ஒண்ணுதான் அவங்கள முற்றிலுமே எல்லாத்துலயுமே இருந்து பிளாக் பண்ணுதுன்னே நான் சொல்லுவேங்க. ஆமாங்க, அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி ஜாயின் பண்றியா, பண்ணியாச்சு, மாசமான சம்பளம் வருதா, வாங்கியாச்சு, அந்த சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்துறியா, ஓகே அப்படின்னு இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதே தாண்டி இந்த வேலை வேண்டாம் எனக்கு, நான் இன்னும் எச்சு வேலைகள் போக போறேன், நான் இன்னும் அந்த மாதிரி பண்ண போறேன், புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலே முதல் நம்ம வாயிலிருந்து வருது ரிஸ்க் எடுக்காத, சேஃபா இரு அப்படின்னு சொல்லி. அவங்களையும் நம்ம சொல்ல முடியாது, அவங்க நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்கள மேக்சிமம் ஆஃப் த பேரண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த வார்த்தை தான் அவங்க வாயில இருந்தே வருங்க. ஆனா நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ரிஸ்க் இருக்கிற சைட்ல இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. சேஃபா இருந்தா டேஞ்சரஸா தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அது புரிஞ்சா கண்டிப்பா இந்த நிலை மாறும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு இன்கம் தான் அந்த லைஃப் ஃபுல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி நம்புறதுங்க. இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 2 குழந்தைங்க, அம்மா அப்பா, வீட்டுல அப்பா இருந்தாங்க அப்படின்னா அப்பாவோட சம்பளத்தை வச்சுதான் மேக்சிமம் ஆஃப் த மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம நல்லா தெரியுங்க. இப்போ அவர் ஒருத்தரே எல்லா குடும்ப சுமையும் தாங்கிட்டு அதுக்குள்ளேயே தான் ரன் பண்ணிட்டு, அப்பாக்கு நான் மீன் பண்ணல, காமனா நான் எல்லாத்தையுமே சொல்றேன். ஃபேமிலியில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிற பொதுவாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதா மேக்ஸிமம் அப்படிதான். ஒரே சம்பளத்தை வச்சுதான் நம்ம எல்லா ஃபேமிலியும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அம்மா அப்பாங்களா அப்படிதான் நம்மளே பண்ணாங்க. ஆனா அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அந்த மிடில் கிளாஸ்ங்கிற நேம் மட்டும் ஃப்ரேம் பண்ணி வச்சதுனால நம்ம கடந்து அதே நேம்குள்ளேயே இருக்கிறோம். ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இன்கம் மட்டும் நம்ம நம்பி இருக்கவே கூடாது. சைட்ல 2-3 இன்கம்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து 2 பிசினஸ் மாதிரி நீங்க ஏதோ ஸ்மால் ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணிக்கலாம். ஏதோ இந்த கமிஷன் மாதிரி ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி லேண்ட் சேலிங்ல நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த கமிஷன் கிடைச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதுக்காக உங்களை வேலையை ஃபுல்லா விட சொல்ல கிடையாது. வேலையை பார்த்துட்டு உங்களால 2-3 வருமானத்தை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சேஃபா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதுக்காக நிறைய ஃப்ரீலான்சிங் எல்லாமே இருக்கு. அந்த அமேசான், மீஷோல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரீசெல்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன்லயே நிறைய ஃப்ரீலான்சிங் எல்லாமே இருக்கு. அப்புறம் ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சோர்சஸ் நமக்கு ஆன்லைன்ல கொட்டி கிடக்குதுங்க. அதுல உங்களுக்கு ஒத்து வர மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஏரியா மாதிரி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களுமே மாதத்துக்கு 2-3 வருமானத்தை கண்டிப்பா கொண்டு வர முடியுங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களே கம்பேர் பண்ணி அடுத்தவங்களை கண் பார்த்து நாமளும் நம்மளோட லைஃப் நடத்துறது. அவங்க மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க, நம்ம எதுக்காப்புல இருக்கும் மிடில் கிளாஸா தான் இருப்பாங்க. அவங்கள அதெல்லாம் வாங்கிட்டாங்க நம்மளால வாங்க முடியல, அதெல்லாம் அவங்கள வாங்கிட்டாங்க நம்மளால வாங்க முடியல அப்படின்னு நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மை கிரியேட் பண்ணிக்கிறதுங்க. அவன் வீட்டுல இருக்கிறது அவன் வாங்குற சம்பளத்தை வச்சு அவனால என்ன முடியுமோ அதை வாங்குற. அதே மாதிரி நாமளும் பண்ணும் அப்படின்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தாங்க. அதிகமான விலையில மொபைல் வாங்குறதாகட்டும், அதுக்கப்புறமா அதிகமா செலவு பண்ணி வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதாகட்டும், இதெல்லாமே தேவையில்லை. இன்னுமே நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம கடந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது நம்மளுக்கு தேவையா, கண்டிப்பா அது கம்பல்சரி நம்ம வாழ்க்கையில் இருந்தாதான் நம்மளால வாழவே முடியுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த விஷயங்கள செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே நமக்கு நிறைய காசு மிச்சமாகுங்க. நீங்க என்னதான் 20 லட்சம் கொடுத்து கார் வாங்கினாலும் அதை நீங்க விற்கும் போது அதே 20 லட்சம் கொடுத்தா உங்களால விற்க முடியுமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பதிலாக அந்த 20 லட்சத்தை உங்களோட பிசினஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த 20 லட்சம் எத்தனை லட்சமா வேணாலும் பெருகலாம். உங்களுக்கு உண்மையான பிசினஸ் பண்ணணும்னு எண்ணம் இருந்து அந்த ஒரு ஃபயர் உங்க நஞ்சில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் growth ஆகுமே தவிர டவுன் ஆகாது. அப்படி டவுன் ஆனாலும் அதை எப்படி growth பண்ணுங்கிற ஆட்டோமேட்டிக்கான தாட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா எதுல பண்ணா நம்மளுக்கு திருப்பி டபுளா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பண்ணுங்க. அசெட் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஒண்ணு வாங்கிடுங்க. அதை லியாபிலிட்டி பண்றதா இருந்தா தயவு செஞ்சு அதை போஸ்ட்போன் பண்ணி வச்சிருங்க.
கண்டிஷன் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இஎம்ஐ ப்ராப்ளம் தாங்க. எல்லாத்துக்கு வீட்லயும் எப்படி ரேஷன் கார்டு இப்போ அவைலபிளா இருக்கோ அதே மாதிரி அந்த இஎம்ஐ ஆப்ஷனும் இங்க ஊர் ஃபுல்லா அவைலபிளா இருக்கிறதுனால நம்மளோட ஃபியூச்சர் பணத்தை எல்லாம் சேர்ந்து இப்பவே வந்து அவங்களுக்கு இஎம்ஐங்கிற பேர்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே இஎம்ஐல வாங்கி நம்மளோட தலையில வந்து போர்டனை எச்சா வந்து ஏத்திக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ சோஃபால இருந்து நம்மளுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை முதற்கொண்டு எல்லாமே இஎம்ஐ ஆப்ஷன் வர்றங்காட்டிக்கு நம்மளால வாங்க முடியாத திங்ஸே இல்லை. மிடில் கிளாஸும் சேர்ந்து வந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஎம்ஐல விட்டானா நம்மளோட வாழ்க்கை அங்க இஎம்ஐல வாங்கினா முடிஞ்சு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இஎம்ஐ ட்ராப் பத்தி பேசதே கிடையாது. ஆனா மிடில் கிளாஸ் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் க்ரோத் ஆகாதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே இந்த இஎம்ஐ ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேங்க. ஸோ தேவையில்லாத எல்லாத்துக்குமே வந்து இஎம்ஐ ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணிடுங்க. அடுத்த மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேலரி தான் ஒரு பெரிய செக்யூரிட்டியா நம்பிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்டைலா போச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஜாப் இருக்கு, ஜாபை விட உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதான் உங்களோட லைஃபுக்கு வந்து நீ செக்யூரிட்டியா இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மையான 100% ட்ரூ. இப்போ என்னென்ன ஓல்ட் டெக்னாலஜியா இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டா நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ டெக்னாலஜி போற வேகத்துக்கு நம்மளுக்கு 6 மாசத்துக்கு வந்து ஒரு கோர்ஸ் புதுசா நம்ம லேர்ன் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைஃப் செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி அண்ட் சேலரி செக்யூரிட்டின்னு கூடங்க. இதுக்காக இப்போ ஏஐ கூட நிறைய வந்திருக்கு. ஏஐ ஓரியன்டாவே வந்து இப்போ எல்லா கம்பெனிஸுமே மாறியாச்சு அப்படின்னா நம்ம மட்டும் அப்டேட் ஆகாம இருந்தா அப்போ நம்மளுக்கு மட்டும் எப்படி ஜாப் செக்யூரிட்டி இருக்கும்? ஸோ அதையுமே திங்க் பண்ணி பாருங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா ஒன்னா லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் அந்த ஒரு எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் வாங்குறது, டேக்ஸ் எப்படி கட்டுறது, எங்கே போனால் கம்மியாகும், அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் கிட்ட நாம அவங்க வளரும் போதே சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேலும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் முக்கால்வாசி வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ் யாருமே சில்ட்ரன்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஃபன் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. பணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் ரொம்பவே வந்து ஆபத்தானதுங்க. இப்போ மணியை எல்லாருமே என்னவா பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எதிரி மாதிரி தான் பார்க்குறாங்க நம்மளோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியே. சரியான முறையில வந்து நம்மளோட ஃபண்ட் எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்காக வந்து நிறைய ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்கிற புக்ஸ் எல்லாமே படிச்சு அது ஓரியன்டா இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெங்க எந்த மாதிரி பண்ணா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அந்த மாதிரி ஓரியன்டா அப்புறம் கரெக்டான ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குங்க. அதுல எல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி ஒத்து வருதோ அது மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பிளான் போட்டுக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி பேர் வீட்டுல மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வீட்டுல அம்மா அப்பா கிட்ட போய் நான் பிசினஸ் பண்றேன் சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு போய் வேற வேலை இருந்தா ஏதோன்னு பாரு அப்படின்னு தானே கண்டிப்பா எல்லா வீட்லயும் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பிசினஸ்னாலேயே அவங்க வந்து லாஸ் ஆயிடுவாங்க, உருப்பட மாட்டாங்க, வேண்டாத வேலை பண்றான், வேலைக்கு போனா மட்டும்தான் அவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. வேலைக்கு போனா அவங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் சர்வைவல் மட்டும்தான். இந்த பிசினஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீடமே இருக்கும். ஸோ இவங்களோட ஓன் பிசினஸ், இவங்களோட ஐடியாவை புதுசா யாருமே கொண்டு வராது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி டாப்ல இருக்கிறவங்களோட இவங்க பண்ற பிசினஸ் கூட ஹைல போறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஜாபுக்கு தான் போகணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் அதே ஜாப் நம்மளை ஃபோர்ஸ்ஃபுல்லா அனுப்பி நம்மளோட லைஃபே வந்து ஒரு எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தையே இல்லாத மாதிரி ஜாப் தூங்கி இருந்துச்சா ஜாப் வந்தா ஜாப்னு ஃபுல்லா அது ஓரியன்டே விட்டுறாங்க. ஸோ ஜாப் போனாலும் ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு என்ன போகணும் அப்படிங்கிற ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது. இந்த ஜாப் விட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ சின்ன பிசினஸா இருந்தாலும் பின்னாடி போக ஒரு மாசிவ் growth வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பிஸ்னஸ்னாலே நம்ம வீட்டில் ஒரே ஒரு லுக் தான். ஆமா தானே? அப்படி நீங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா ஹெல்த் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்களால வெல்த்தை மல்டிப்ளேயரா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மிடில் கிளாஸ் லைஃப்ல ஹெல்த்தை வந்து லாஸ்ட் ப்ரியாரிட்டியே வச்சிருக்கிறதுனாலயே நம்ம கஷ்டப்பட்டு ₹1 ₹2 சொல்லி ஒரு காசா பார்த்து சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே வந்து கடைசி நம்மளால முடியலன்னு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் சேவிங்ஸ் ஃபுல்லத்தையும் என்ன பண்ணிடுறோம், நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிடுறோம். இதனாலே நாம என்ன பண்ணோம் அப்படின்னா வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. அது போக நமக்கு ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹெல்த்துக்கும் வந்து ஈக்குவல் ப்ரியாரிட்டி வெல்த்துக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுத்தாதான் நம்ம ஏர்ன் பண்ண மணியை நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணி நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் ட்ராப் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க. கண்டிப்பா நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளால அதுல இருந்து மீண்டு வர முடியும். ஸோ நான்
நான் சொன்ன மாதிரியே தான் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி எல்லாம் என்னன்னு பாருங்க. ஒரே இன்கம் நம்பிட்டு இருக்காம சைடு இன்கமா வந்து டபுள் இன்கம் பண்ண பாருங்க. டெய்லியுமே வந்து என்னென்ன டெக்னாலஜி அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒர்க் ஃபீல்ட்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காது கொடுத்து கேளுங்க. அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஸ்கில்ல வந்து 6 மாசத்துக்கு ஒர்க்கா வச்சு அதை வந்து நீங்க டெவலப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாமே தான் உங்களோட ஜாப்க்கும் லைஃபுக்குமே வந்து செக்யூரிட்டியா இருக்கும் அப்படிங்கறத வந்து மறந்துடாதீங்க. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து சூப்பரான லைஃபுக்கு தேவைப்படுற மோட்டிவேஷனல் வீடியோஸ்ல வந்துட்டு இருக்குன்னு நினைச்சீங்க மறக்காம நம்மளுடைய எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.